கலைஞர்களுடைய வாரிசு தளபதி அவர்கள் இன்றைக்கு வழங்கி இந்த சமூகத்திற்கு மாபெரும் பெருமை செய்திருக்கிறார் என்பது வரலாறு. அதே போன்று ஒரு உயர்கல்வித்துறைக்கு ஒரு தலித் சமூகத்தைச் சேர்ந்தவரை கோவி செழியன் அவர்களை அமைச்சராக வழங்க வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல தோழர்களே, இன்றைக்கு அருந்ததியர் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் ஒற்றுமையாக செயல்பட்டு ஒரு தலைவனை நம்மால் அடையாளப்படுத்த முடியவில்லை, உருவாக்க முடியவில்லை. இங்க இருக்கக்கூடிய அருந்ததியர் சமுதாய மக்களும் ஒவ்வொரு அணியில் ஒன்று திரண்டு ஒரு தலைவனை அடையாளப்படுத்த முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு தமிழக அரசு நம் தலைவனுக்கு ஒரு அடையாளப்படுத்தி இருக்குது. என்னவென்று சொன்னால், இவர்தான் சமூகத்தினுடைய தலைவன், உங்களுக்காக போராடுவார் என்று சொல்லி அவரை காப்பதற்காக துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கிய தலைவன் தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாளை திருவள்ளுவர் அவர்கள்தான். இதை இந்த நேரத்திலே தமிழக அரசுக்கும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் நன்றி பாராட்டி ஆக வேண்டும். இன்றைக்கு கடந்த 1992 மதுரையிலே ஐயா எஸ்.டி. கல்யாணசுந்தரம் தலைமையிலே ஒரு அருந்ததியர் உள்ளிடத்துக்காக ஒரு போராட்டம் நடைபெறுகின்றது. அனைவரும் கைது செய்யப்படுகிறார்கள். அந்த கூட்டத்திலே ஒரு சிறுவன், 16 வயது சிறுவன் என்று சொல்லி அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அவரை இந்த அரங்கத்துக்குள்ளே வேண்டாம், உனக்கு வயது 16 ஆகிறது, ஆகவே நீ வெளியே சென்று விடு என்று அந்த சிறுவனை வெளியேறி விடுவார்கள். ஏனென்றால் அந்த சிறுவன் யார் என்று சொன்னால் அவர்தான் தலைவர் நாகை திருவள்ளுவர் அவர்கள். இதை நாம் இந்த இடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவர் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு பிரச்சனைகளுக்காக நம் சமூகத்தினுடைய குரல் கொடுத்து வருகிறார். இங்கே மேட்டுப்பாளையத்திலே தீண்டாமைச்சுவர் இடிந்து விழுந்து 17 பேர் இறந்த பொழுது அவருக்காக போராடி சிறை சென்றவர் நமது தலைவர் நாகை திருவள்ளுவர் அவர்கள். அவரோடு நானும் கோவை மத்திய சிறையில் இருந்தார் என்பது வரலாறு. அது மட்டுமல்ல, ஈரோட்டிலே கோமாளி சீமான் அருந்ததியர் வந்தேன் என்று பேசிய போது அவருக்காக தமிழகம் முழுவதும் கொடுமைகளை எரித்து போராடி அவருடைய நாவை அடக்கியவர் நமது தலைவர் நாகை திருவள்ளுவர் அவர்கள் தான். இன்றைக்கு சுதந்திர போராட்ட தியாகி கொங்கு மண்டலத்திலே தீரன் சின்னமலையோடு இணைந்து போராடியவன் மாவீரன் பொல்லானுடைய திருவுருவை படத்தை வெளியிட்டவரும் அண்ணன் நாகை திருவள்ளுவர் அவர்கள் தான். அவருடைய மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி அவருடைய மாவீரன் பொல்லான் வரலாறு மீட்பு பொதுக்கூட்டத்தை அரசியலில் முதலில் 2017 டிசம்பர் 28 நடத்தியவர் தலைவர் நாகை திருவள்ளுவர் அவர்கள். அந்த நாளை தான் தமிழக அரசு பொல்லானுடைய பிறந்த நாள் விழாவாக அரசு விழாவாக அறிவித்து இன்றைக்கு மணிமண்டப பணிகள் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு மாண்புமிகு வீட்டு வசதித்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக இருந்தது. இன்றைக்கு அவர் தமிழக முதல்வரோடு முக்கியமான நிகழ்வுகளை கலந்து கொண்ட சூழ்நிலையில் அவரால் வர முடியவில்லை. இருந்தாலும் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைக்காக இந்த அமைப்பு தொடர்ந்து போராடி வருகிறது. இன்றைக்கு தமிழகத்தில் நாம் எடுத்துக்கொண்டால் பல்வேறு பிரச்சனைக்கு சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனால் அருந்ததியர் சமூகத்தினுடைய பிரச்சனை இந்த இடத்துல குறிப்பாக இந்த அருந்ததியர் இடஒதுக்கீடு எப்படி கிடைத்தது, ஏன் அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்காக சீராவி மனு தாக்கல் செய்த திருமாவளவனை ஏன் கண்டிக்கவில்லை என்று சொல்கிறார்களே, நான் பார்த்து கேட்கிறேன். இன்றைக்கு தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவர் தான் இந்த இனத்தின் அடையாளம், இந்த இனத்தினுடைய தலைவர். இவர் குரல் கொடுத்தால் அந்த குரலை எதிர்வைக்கும், அதற்கு பலன் கிடைக்கும் என்றுதான் கேட்கிறார்களே. ஆனால் அவர்தான் முதலில் அந்த மனுவை திரும்ப பெற வேண்டும் என அறிக்கை விடுத்தவர் தலைவர் நாகை திருவள்ளுவர் அவர்தான். ஆகவே தோழர்களே, இன்றைக்கு தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவருடைய வழியிலே நம் நிலையெல்லாம் ஒன்று சேர வேண்டும். இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு என்று சொன்னால் அருந்ததியர் சமூகத்தினுடைய அரசு ஊழியர்கள் தான். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நீ பெற்ற பதவி, கற்ற கல்வி, பெற்ற பதவி அனைத்தும் இச்சமூகத்துக்கு பயன்படவில்லை என்று சொன்னால் இச்சமூகத்தினுடைய முதல் சாபக்கேடு நீதான் என்று அழகாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த சமூகத்துக்காக இடஒதுக்கீட்டுக்காக போராடிய எத்தனை பேர் இங்க இருக்கக்கூடிய அந்தியூர் செல்வராஜ் அவர்கள் கதர்த்துறை அமைச்சராக இருந்த பொழுது எனது தந்தையார் மா ராமனோடு அவர்கள் இணைந்து தமிழக டாக்டர் கலைஞர் அவர்களை பல முறை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார், பேசியிருக்கிறார் என்பது வரலாறு. இன்றைக்கு எத்தனை இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு அமைப்பு எடுத்துக்கொள்ளுங்கள், அருந்ததியருக்காக அமைப்புகள் நடத்தும் எத்தனை அமைப்புகள் இருக்கலாம். ஆனால் இந்த அமைப்புகள் நடத்தி குண்டர் சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம் என்று பல்வேறு சட்டங்களை உள்வாங்கி பல்வேறு போராளிகளை சிறை செல்லும் போரை உருவாக்கிய பெருமை தமிழ் புலிகள் கட்சிக்குத்தான் உண்டு என்பதை நான் இந்த இடத்தில் சொல்ல பெருமைப்படுகிறேன். ஆகவே தோழர்களே, இன்றைக்கு இந்த நிகழ்வு என்பது ஒரு சாதாரண நிகழ்வாக நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. இன்றைக்கு அருந்ததியருடைய இடஒதுக்கீட்டில் பல்வேறு பிரச்சனைகளை நாம் ஆராய வேண்டும். இன்றைக்கு இந்த இடஒதுக்கீடு என்பது 3% மிகவும் குறையும். ஒன்று அருந்ததியருடைய தாழ்த்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டில் இருக்கிற 18% 3ஆக பிரித்து 6%
அல்லது மக்கள் தொகை அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த இடஒதுக்கீட்டை 6% உயர்த்த மக்கள் தொகை அடிப்படையில் உயர்த்த வேண்டும். இன்றைக்கு தலைவர் ஐயா கொளத்தூர் மணி அவர்கள் திருமாவளவன் அவர்கள் கண்டித்து உடனடியாக அறிக்கை வெளியிட்டார். அவர்களை நாங்கள் மனதார வரவேற்கிறோம். அது மட்டுமல்ல, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் கொங்கு ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களும் அவரை கண்டித்து அறிக்கை விட்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய போராட்டம் என்பது மிகவும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். நம் இனத்தை காக்க, நம் உரிமையை காக்க நம் தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவரோடு இணைந்து பணிவோட்டம் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.